அஸ்ஸலாமு அலைக்கும். இது சென்னை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரமதான் ஸ்பெஷல் மட்டன் நோம்பு கஞ்சி அண்ட் மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நோம்பு கஞ்சிக்காக 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பாசுமதி அரிசி தான் வேணும்னு இல்லை, சாதாரண பச்சரிசியே போதும், அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பேனில் பாசிப்பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும்போது கஞ்சியில் ஆடை அதிகமாக இல்லாமல் இருக்கும். லேசாக அதை வறுத்த வாசனை வந்ததும் அதை எடுத்து அரிசியோடு கலந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஒன்றா கலந்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். 200 கிராம் மட்டன் எடுத்துக்கோங்க. கீமா சேர்க்குறத விட மட்டனை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் அரிசியோட 4 பல் பூண்டு சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. 3 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சின்ன தீயில் வைங்க. 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு 10-12 அளவு இருந்தால் போதும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. அது வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மட்டனை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்துடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கி வர்றதுக்காக மூடி வச்சிடலாம். குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். நல்லா அவிஞ்சிருக்குது. இதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், அதாவது ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு அரிசி கலவையோடு இதை மசாலாவை சேர்த்துடலாம். இது மாதிரி தனித்தனியாக குக் பண்ணி சேர்க்குறதுனால அரிசி நல்லா மசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கிறங்க. குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் நான் சின்ன தீயில் வச்சேன். மட்டன் வேகிறதுக்கு இது சரியாக இருக்கும். நான் குக்கரில் வச்சதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா தண்ணி அதிகமான வெளியே வந்துடும். இந்த டைமில் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. சூடு பண்ணி சேர்த்துக்கிறேங்க.
இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கிடைச்சா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்கீரை சேர்க்கும் போது கஞ்சி நல்ல வாசனையாக இருக்கும். மல்லி இலை தூவி மூடி வச்சிருங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மசால் வடை இல்லாமல் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து வச்சுக்கிறேங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாவை சேர்த்து 2 பூண்டு பல்களும் சேர்த்துக்கிறேங்க. இதை கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்ச கடலைப்பருப்பை நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்போடு ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பீஸ் உரித்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு தேவையான அளவு சேர்த்து வடைகளாக தட்டி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருங்க. மீதம் இருக்கிற எல்லா வடைகளையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். நோம்பு கஞ்சி மசால் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரமதானுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பாருங்கள். அண்ட் ரமதான் முபாரக்.